ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக குண்டு மல்லிப்பூ வேணி ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக தேவையான அளவு குண்டு மல்லிப்பூவும் ரெட் கலர் ரோஸ் வந்துட்டு இந்த மாதிரி மொத்தமாக பிடிச்சி அசைச்சோமா அதோட இதழ்கள்லாம் தனியாக வந்துடும். அதில் வந்து சென்டராக நடுவில் இருக்கிற அந்த சின்ன சின்ன இதழ்களையும் ஓரமாக கிழிஞ்சிருக்கிற இதழையும் அடிப்பட்ட இதழையும் எடுத்துருங்க. அடுத்து நம்ம நார்மல் சைஸ் ஊசி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நார்மல் சைஸ் ஊசியில் நூல் வந்துட்டு பூ கட்டுற நூல் ரெட்டையாக போட்டு எடுத்துக்காங்க. அதோட கடைசி பக்கம் கொஞ்சம் நூல் விட்டுட்டு இந்த மாதிரி குண்டு மல்லி பூவையே வச்சு ஒரு கண்ணி கட்டிக்கலாம். அப்படி வந்துட்டு ஒரு கண்ணி கட்ட முடியல அப்படின்னா குண்டு மல்லி பூவா இல்லை ரோஸ் காம்போ அந்த மாதிரி இதை வச்சு ஒரு நாட் போட்டுக்கோங்க. நல்லா இறுக்கமாக ஒரு முடி போட்டுக்கிட்டிங்கன்னா அது வந்துட்டு பூ வந்து உருவிட்டு வராது. இந்த மாதிரி போட்டுட்டு குண்டு மல்லி பூ கோர்க்க ஆரம்பிச்சிடலாம். குண்டு மல்லி பூ கோர்க்கும் போது பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று பின்னாடி ஒன்று வர மாதிரி கோர்க்கும் போது தான் நம்மளுக்கு ரவுண்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஆப்போசிட்டாக கோர்க்கும் போது நம்ம வந்து நார்மலாக எப்படி வேணாலும் கோர்த்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கோர்க்கும் போது அந்த ரவுண்டு வந்து நம்மளுக்கு கிடைக்காது. நெருக்கமாக இருக்கும், ஆனால் ரவுண்டாக கிடைக்காது. இந்த மாதிரி ஒன்று பின்னாடி ஒன்று கோர்க்கும் போது தான் ரவுண்டாக இருக்கும். நம்ம ஒரு ரவுண்டு கோர்த்தாச்சு, ரெண்டாவது ரவுண்டு கோர்த்துக்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள். இதே மாதிரி நம்ம 3 ரவுண்டு கோர்த்துக்கங்க. அடுத்து நம்ம செடியில் பறிக்கிற குண்டு மல்லியை விட கடையில் வாங்குற குண்டு மல்லி வந்துட்டு பார்த்திங்கன்னா அதோட காம்பு சின்னதாக இருக்கும், பூவே சின்ன சைஸ் பூவாக தான் இருக்கும். அதனால் அந்த மாதிரி கடையில் வாங்குற குண்டு மல்லியெல்லாம் கோர்க்கிறதுனா ஊசி வந்துட்டு இன்னும் சின்ன சைஸ் ஊசியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு அதோட காம்பெல்லாம் கிழிஞ்சு போகாமல் இருக்கும், குண்டு மல்லி பூவோட காம்பெல்லாம். அதனால் அது ஒன்று மட்டும் பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி 3 ரவுண்டு ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்து முடிகிற இடம் வரைக்கும் 4 குண்டு மல்லி பூ லைனாக இருந்தால் 3 ரவுண்டு கோர்த்து முடிச்சாச்சுன்னு அர்த்தம். அப்போ வந்துட்டு நம்ம 3 ரவுண்டு கோர்த்துக்கலாம். கோர்த்து முடிச்சுட்டு அடுத்து நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் கோர்க்க ஆரம்பிச்சிடலாம். ரோஸ் பெட்டல்ஸ் கோர்க்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊசி வந்துட்டு நம்ம கையிலேயே பிடிச்சிட்டு ரோஸை மடித்து கோர்க்கிறது சிரமமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி முட்டைக்கோஸோ இல்லை உருளைக்கிழங்கோ இந்த மாதிரி கேரட்டோ அதோட தண்டுகள்லாம் இந்த மாதிரி எடுத்து அதில் வந்து லைட்டாக ஊசியை குத்தி வச்சோமா அது ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். அடுத்து ரோஸ் பெட்டல்ஸை பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சிக்கலாம். நான் அடுத்து நல்லா மடித்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்து ரெட்டையாக மடித்து இந்த பக்கம் கொஞ்சம் மடிச்சுட்டு சென்டராக பார்த்து கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி சென்டராக பார்த்து கோர்த்துக்கோங்க. குண்டு மல்லி பூ வந்துட்டு கோர்த்து முடிச்சுட்டு அடுத்து தானே நம்ம ரோஸ் கோர்க்க போகிறோம். அதனால் வந்து ரோஸ் கோர்க்கும் போது இந்த மாதிரி மடிச்சுட்டு குண்டு மல்லி பூவில் ஃபஸ்ட்டு இதில் மட்டும் அளவு வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு குண்டு மல்லி பூ ஒரு சில பூ பெருசாக இருக்கும், சின்னதாக இருக்கும் இல்லைங்களா. அதனால் ரோஸ் வந்து இதழ் நல்லா பெரிய இதழாக இருக்கிறதுனால இது வந்து நல்லா லென்த்தாக இருக்கும். அதனால் வந்துட்டு அளவு பார்த்து கோர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி சென்டராக கோர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ரோஸ் பெட்டல்ஸை மடிச்சுட்டு கோர்க்கும்போது நம்ம குண்டு மல்லி பூ எப்படி ஒன்றும் பின்னாடி ஒன்று வர மாதிரி கோர்த்தமோ அதே மாதிரி ரோஸ் பெட்டல்ஸும் ஒன்றும் பின்னாடி ஒன்று வர மாதிரி கோர்த்துக்கங்க. இது வந்துட்டு பாருங்கள் எப்படி ஒன்றும் பின்னாடி ஒன்று அடுக்கடுக்காக இருக்குது. இதை வந்து நம்ம நூலில் நகர்த்தி விடும்போது எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கு நெருக்கமாகிக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரவுண்டாக இருக்கும். ரோஸ் பெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா குண்டு மல்லி பூ வந்துட்டு 3 அடுக்கு நம்ம கோர்த்தோம். ரோஸ் பெட்டல்ஸ் வந்து 2 அடுக்கு கோர்த்துக்கிட்டோமா போதும். அப்போ தான் பார்க்குறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா குண்டு மல்லி பூ ரோஸ் பெட்டல்ஸும் ஒரே அளவோடு இருக்கும்போது அது வந்துட்டு அவ்வளோக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. குண்டு மல்லி பூ வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவும் ரோஸ் பெட்டல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும்போது தான் குண்டு மல்லி பூக்கு இடையில சிகப்பு கலரில் ரோஸ் பெட்டல்ஸ் வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி 2 லேயர் வந்துட்டு ரவுண்டாக ஒன்று பின்னாடி ஒன்று வர மாதிரி கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி கோர்த்துட்டு நம்ம ஊசி வந்து லைட்டாக எடுத்தமாவே வந்துடும். ஊசி வந்து ரொம்ப ஆழமாக குத்தி வச்சு நம்ம கோர்க்க வேண்டாம், லேசாக குத்தி வச்சமாவே போதும், அது நின்றுக்கும். இந்த மாதிரி நூலில் நகர்த்தி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், குண்டு மல்லி பூ கொஞ்சம் அதிகமாகவும் ரோஸ் பெட்டல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் இருக்குது. இதே மாதிரி 3 அடுக்கு குண்டு மல்லிப்பூவும் 2 அடுக்கு ரோஸும் இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளம் கோர்த்து எடுத்துக்கலாம். நம்ம பிரைடல் ஃப்ளவருக்கு வேணியாக யூஸ் பண்ணுறதுனா வந்துட்டு ஒரு ரவுண்டு கோர்த்துக்கிட்டோமா போதும். அதே வந்துட்டு நம்ம நார்மலாக நம்ம நல்ல நீளமான ஜடைக்கு ஒத்தையாவோ இல்லை ரெட்டையாவோ மடித்து வைக்கிறதுனா இன்னும் கொஞ்சம் லென்த்தாக கூட நம்ம கோர்த்து எடுத்துக்கலாம். வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி இன்னும் ஒரு செட்டு ரோஸ் பெட்டல்ஸும் இன்னும் ஒரு செட்டு குண்டு மல்லிப்பூவும் கோர்த்தோம்னா ஒரு ரொம்ப அழகான ஒரு வேணி ரெடி ஆயிரும். அவ்வளோதான். ரோஸ் பெட்டல்ஸ் கோர்த்தாச்சு பாருங்கள். 2 சுற்று கோர்த்துருக்குறேன். இதை வந்து நம்ம இந்த மாதிரி நூலில் தள்ளி விடும்போது ரோஸ் பெட்டல்ஸ் வந்து ரொம்ப லேஸாக இருக்கிறதுனால நல்லா நெருங்கிக்கும், நல்லா ரவுண்டாக வந்துடும். அடுத்து நம்ம குண்டு மல்லி பூ கோர்த்துக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கோர்க்கும் போது மாலை கட்டுறோம் இல்லைங்களா, ரவுண்டாக அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி கோர்க்குறது. லாஸ்ட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு பூ கட்ட தெரியுது அப்படின்னா ஒரு கண்ணி கட்டிக்கலாம். பூ கட்ட தெரியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு முடி போட்டுட்டு நம்ம 2 நூல் இருக்குங்களா ஊசியில் கோர்த்து இல்லைங்களா, அதை வந்து ரெட்டையாக பிரித்து இந்த மாதிரி ஒரு முடி போட்டு அதுக்குள்ளே ரோஸ் காம்பு வச்சுட்டு இந்த மாதிரி இறுக்கமாக 2-3 முடி போட்டுக்கலாம். அப்புறமா ரோஸ் காம்பு வந்து கொஞ்சம் வைக்கும்போது கொஞ்சம் பெரிய காம்பாக கூட வச்சுட்டு இந்த மாதிரி முடி போட்டு முடித்த வாட்டி அப்படியே சின்ன 2 பக்கமும் கொஞ்சம் கட் பண்ணிட்டோமா சின்ன காம்பாயிரும். இப்போ வந்து ரொம்ப அழகான ரோஸ் வேணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்மளுக்கு வந்துட்டு வேணியாக ஜடையில் கட்டி வைக்கிறதுனா 2 பக்கமும் நூல் விட்டுக்கோங்க. இல்லை வேணி மாதிரி வேண்டாம், நம்ம வந்து நீளமாக ஜடையில் பின் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு
2 சைடு இருக்கிற நூலை ஒட்டி கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப அழகான குண்டுமல்லி பூ வேணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.